ஒரு விருது ஒரு நடிகைக்கு வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதை பற்றி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரம் என்னோட 2019 டூலெட் நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பி இருந்ததோ, அதுக்கப்புறம் மண்டேலா நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் இப்போ கெவிக்காக இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைஸா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய எடிஷன் போகணுன்னு என்னோட விஷஸையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். இப்போ விருது வாங்கினவங்கத்தாராக பேசியாச்சு. இன்றைக்கி இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஷோ நடந்துச்சு. நிறைய பேர் இதில் பங்கெடுத்து வந்தாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தவங்க அழகிய தமிழ் மகளில் வந்தாங்க. அப்படியே குட்டி பொண்ணாக வந்தாங்க, க்யூட்டாக வந்தாங்க. பார்த்தா இன்றைக்கி அவார்டை வாங்கிட்டு வேறு லெவலில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது? இல்லை, நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதை விட பெஸ்ட் மோட்டிவேஷன் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. நீங்கள் எதை பண்ணிருக்கீங்களோ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பண்ணுங்க. ஓகே, இப்போ கேவிக்கு வருவோம். ஸோ கேவிக்காண்டி தான் இந்த விருது இன்னைக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. கேவிக்கு யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க? கெவி மாதிரியான இருக்கிற மலை கிராமங்கள் இன்னுமே எந்த ஒரு பேசிக் நீடுமே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு மலைவாழ் மக்களுக்குமே இந்த அவார்டை நான் இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள்லாம் கிடைச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுதான். சூப்பர் மேம். நீங்கள் எப்போவுமே ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா பதிவு பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன படங்கள் வரப்போகுதுங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களை நான் கீழே அனுப்பிடுவேன். ஏன்னா அடுத்து 6க்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம் ஒரு அவார்டு. அதுக்காண்டி தான் இப்போ நான் ஜெயிலர் 2 தலைவரோட ஜெயிலர் 2 இது கண்டிப்பாக ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2 இது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, பண்ணிருக்கப்பா. ஓகே. அடுத்து ஜெயிலர் 2க்கு அடுத்து நான் ஒரு தெலுங்கு மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் விஜய் தேவர்கொண்டா சாரோட. వచ్చిందియా తెలుగు బాగా వచ్చిందియా లైటా వచ్చిందియా? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் வந்துருச்சுலு. ஓகே. அப்புறம் தமிழில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சிறப்பு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கணும். நாங்களும் இதே மாதிரி ஃபேப் அவார்ட்ஸில் உங்களை கூப்பிட்டு விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். Thank you very much and congratulations on your achievement.